ஹாய்! சண்டே சமையல் என்னென்னு பார்த்துடலாமா? என்னென்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் தான். நான் மீன் குழம்பு சாப்பிட்டு 1 மாதத்துக்கு மேலேயே ஆகும். நம்ம ஊரில் சாப்பிட்டது, அதாவது பொங்கலும்போது சாப்பிட்டது, அதுலேருந்து நான்வெஜ்ஜே நான் எடுத்துக்கவே இல்லை. நான்வெஜ்ஜே சாப்பிட்றதே கிடையாது. இன்றைக்கி தான் நான் மீன் குழம்பு, அதாவது கடல் மீன் வாங்கலாம்னு பார்த்தா கடல் மீன் இங்கே கிடைக்கல. நம்ம சேலத்துலலாம் மார்க்கெட்டில் மீன் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் மீன் வந்து கடல் மீன் கிடைக்கும். இங்கே வந்து அதிகம் கிடைக்காது. நம்ம சொல்லி வச்சா தான் மீன் மொதல் நாளே சொன்னால் தான் கடல் மீன் வாங்கி வந்து தருவாங்க. மீனுக்கு கடையிலேருந்து அவங்களோட நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இன்னொரு டைம் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா நம்ம வந்து அந்த கடல் மீன் என்ன மீன் வேணுமோ அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே வந்து தலையை வந்து 2ஆக கட் பண்ணி தருவாங்க. நம்ம முழுசாக தருவாங்க நம்ம ஊர்லலாம். இங்கே வந்து 2ஆக கட் பண்ணி தான் தருவாங்க. நான் புளி இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், தேங்காயோட மசாலாலாம் அரைச்சிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு தேங்காயோடையே அரைச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். மீன்லாம் கழுவி வச்சு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து குண்டான அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகனா வெந்தயம் சேர்த்துக்கலாம். எப்போதும் வழக்கம் போல் வைக்கிறது தான் மீன் குழம்பு. புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அது வந்து டேஸ்ட்டு மாறும். நம்ம வந்து ஒவ்வொரு மசாலா மாற்றும் போது ஒவ்வொரு டேஸ்ட்டு வரும். இப்போ வந்து ஒவ்வொரு கை பக்குவம்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மாவோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொருத்தவங்க டேஸ்ட்டு ஒரு மாதிரி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருள் சேர்த்தா ஒவ்வொரு டேஸ்ட் வரும். அது மாதிரி இன்றைக்கி வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. எப்பொழுதும் வைக்கிறத விட இப்போ இன்றைக்கி வச்சதே ரொம்ப வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு நான் மீன் குழம்புன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாலே சாப்பிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்படி இருந்தாலும் மீன் குழம்புலாம் சாப்பிட்ருவேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால், காரம் புளிப்பு இருந்தால் நல்லா சாப்பிட்ருவேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துருவேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனால் வெயில் தாங்க, செம்ம வெயில், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. கொளுத்தி வாங்குது வெயில். அங்கே சேலத்தில் இருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சிக்கல. நம்ம வந்து ஏற்காட்டு அடிவாரத்தில் இருந்தனால சேலத்தில் இருந்தனால வெயில் தெரியலை அவ்வளோத்துக்கா. வெயிலே தெரியாது. வெயில் அடித்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிக்காது. கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். ஆனால் இங்கேட்டு வந்ததுனால வெயில்னால தாங்கவே முடியல. வீட்டை விட்டு வெளிலே வர முடியல. அந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளிலேயும் இருக்க முடியல. செம்ம வெயில் கொளுத்தி எடுக்குது. என்ன பண்ணுறது? என்னதான் நம்ம ஊர் சொர்க்கம் தான். எங்கள் வீடுன்னா அவ்வளோதான். நம்ம ஊரை பெருமையாக பேசக்கூடாது. இருந்தாலும் எனக்கு ஊர் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக வயல், எப்பொழுதும் தண்ணி இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும். மாமரம், புளிய மரத்து அடியில் உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு அது ஒரு சொர்க்கமாட்ட வாழ்க்கை தான். அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் ஊரை நான். இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். நிறையனா ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழம் தான். ஏன்னா தக்காளி ரொம்ப சீப்பாக கிடையாது. அவ்வளோ கம்மி. ரூ. 8, ரூ. 5, ரூ. 10 அப்படி தான் இருக்குது தக்காளி ரேட்டு. ரொம்ப கம்மியாக இருக்குது. காயோட ரேட்டு இப்போ ரொம்ப கம்மி தான். இப்போ மசாலா எப்போதும் மசாலா வந்து எண்ணெயிலே வதக்குவேன். இப்போ வந்து மசாலா வந்து சேர்க்கல. ஏன்னா தேங்காயோட சேர்த்து அரைச்சிட்டல, அதனால் புளி தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன். புளியை கரைச்சி புளி தண்ணியை மட்டும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அரைச்ச மசாலா தேங்காய்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது மாதிரி வச்சு பாருங்கள், ஒரு டேஸ்ட். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. நல்லா தான் இருந்துச்சு. மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. புளி ஊற்றி இப்போ வந்து அரைச்ச மசாலா தேங்காய் அதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா அதோட பச்சை வடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் சேர்க்க போகிறோம். மாங்காய் சீசன் இப்போ இல்லாதனால மாங்காய் சேர்க்க முடியாது. அதனால் வந்து நல்லா கொதித்து பச்சை வடை போனதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இந்த கிச்சனை பார்க்கும்போது சேம் அங்கே உள்ளது மட்டுமே தான் இங்கேயும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க, வீடு மாறல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆனால் வீடு மாறிட்டேன். வீடு வந்து 2மே ஒரே மாதிரி தெரியும். ஆனால் நான் வீடு மாறிட்டேன். போன ஒரு வீடியோவில் சொன்னேன், வீடு மாறிட்டீங்கன்னா கிச்சன் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னீங்க. அது வந்து கிச்சன் வந்து ஒரே மாதிரி தெரியுது. எனக்கே ஒரே மாதிரி தெரியுது. ஆனால் வந்து வீடு மாறியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே வந்து தனி வீடு தான். பக்கத்துலாம் வீடே கிடையாது. பக்கத்தில் ரொம்ப தூரம் தான் வீடு. நம்ம வீட்டை சுற்றி எந்த வீடுமே கிடையாது. கொஞ்சம் வந்து பயம்தான், சேஃப்டி கிடையாது. நைட் நேரத்தில் பகல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கொஞ்சம் சேஃப்டி இல்லை தான். இருந்தாலும் நம்ம இருந்து தான் ஆகணும். அப்படி தான் இருந்துக்கிட்டுருக்கேன். ஃபுல்லாக தென்னந்தோப்பு இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு பயமாகவே தான் இருக்கும். இப்போ வந்து இப்போ கூட தனியாக தான் இருக்கும்போதே கொஞ்சம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, மனசில் வந்து பயம் இருக்கும். ஆனால் வெளில வந்து காட்டிக்க மாட்டேன். ஆனால் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நேரம். எங்கள் அம்மாலாம் ஒரு நேரம் ஃபோன் பண்ணி பார்த்து பத்திரமா இரு, வெளில போகாத, வீட்டை டாப்பா போட்டுக்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் பயம்தான். இருந்தாலும் வந்து எனக்கும் பயம் இருக்குது தானே, வெளில காமிட்டிக்க மாட்டேன். அதில் இருந்துருவாம்மா விடுமா அப்படிம்பேன்.
இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீன் சேர்த்துக்கலாம். மீன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மீன் குழம்புக்கு தேவையான மீனை சேர்த்துட்டு மீனை வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா தேவையில்லாத போது வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் மசாலா தடவிட்டேன். வேறு எந்த மசாலா இல்லை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது மட்டும் தான் நான் எப்பொழுதுமே சேர்த்து வறுப்பேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான மசாலாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலா மட்டும் சேர்த்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி நம்ம தேவையான போது வறுத்துக்கலாம். நாளைக்கு சாப்பிட முடியாது, செவ்வாய்க்கிழமையும் சாப்பிட முடியாது. செவ்வாய்க்கிழமை எப்பொழுதுமே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நாளைக்கு வந்து மாசி மகம், அடுத்த நாள் வந்து பௌர்ணமி. பௌர்ணமி இல்லாமல் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை எப்பொழுதுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இது மட்டும்தான் சாப்பாடு. நாளைக்கு மீதி இருந்தால் கூட நாய்க்குட்டி கொஞ்சம் இருக்குது, அதில் வந்து சாப்பாடு தனியாக தான் செய்வோம். அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக தான் செஞ்சு தான் போடுவோம். ஸோ அதுக்கு செஞ்சு 2 நாளைக்கு சூடு பண்ணி கூட அதுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். டெய்லி அதுக்கு தனியாக வந்து சாப்பாடு செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு செய்கிறதோடையும் நாய்க்குட்டிக்கு தனியாக வந்து சாப்பாடு செஞ்சு அதெல்லாம் நம்மளை பாதுகாக்குது. அப்போ அதுக்கு நல்லா பக்குவமாக நம்ம செஞ்சு போடணும்ல, அது மட்டும் அதுக்கு தனியாக எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சு. நான் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு மீன் வறுத்து சாப்பிட வேண்டியதான். ரொம்ப நாள் கழிச்சு இலையில சாப்பிடுவேன். எனக்கு வந்து வாழை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய கூட சாப்பிடலாம், எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். இன்றைக்கி வாழை இலையில தான் நான் சாப்பிட போகிறேன். மீன் வந்து 2 பீஸ் போட்டு வறுத்துட்டேன். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடியாச்சு. சூடான சாப்பாடு. காலைல வேறு தனியாக சாப்பாடு செஞ்சேன். இது மத்தியானத்துக்கு. காலைல வந்து பீக்கங்காய் பொரியல், ரசம் இதெல்லாம் வச்சேன். அதை நான் வந்து காலைல தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன். மற்றது நான் சாப்பிடல. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வாழை இலையில சாப்பிட போகிறேன். வாழை இலையில சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதெல்லாம் வாழை இலையில போட்டு நல்லா சாப்பிட போகிறேன். ஒரு புடி அப்படி மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு உறக்கத்தை போட வேண்டியதான். நம்ம வீட்டு சண்டே சமையல் மீன் குழம்பு, மீன் வறுவல் தான். உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் செஞ்சீங்க, என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். உண்மையிலே மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டு.